வணக்கம் நண்பர்களே. காலைல எந்திரிச்சோடனே கட்டுத்தரைக்கு போனேன். இன்றைக்கி போகிறதே கொஞ்சம் லேட்டு. போன உடனே முன்னாடியே செம்பருத்தி பூ அழகாக பூத்துருந்தது. எப்போவுமே பார்த்திங்கன்னா இது ஒயிட் கலரில் மட்டும்தான் பூக்கும். இந்த டைம் பிங்க் கலர்லேயும் பூ இருந்தது. ஏதோ ஒரு மகரந்த சேர்க்கை ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் வச்சது ஒயிட்டு தான். ஆனால் இது ஒரே செடியில் டபுள் கலரில் பூத்துருக்கு. ஒன்று பிங்க் கலரும் இன்னொன்று ஒயிட் கலரும். அதை பார்த்துட்டு அடுத்து அப்படியே நம்ம ஆட்டு ஷெட்டுக்கு போனேன். குட்டிகளெல்லாம் பாலுக்கு திறந்து விடலாம் அப்படின்ட்டு. புது ஷெட்டு ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ப்ரைமர் அடிச்சிருக்குது பழைய ஷெட்டில். இன்றைக்கி இதிலெல்லாம் புது ஷெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு துரு பிடிச்சதெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இந்த ரூமுக்கும் பெயிண்ட் அடிக்கணும். குட்டியை அதிகமாக இருக்கிறனாலே கொஞ்சம் வெயிட் வர மாட்டேங்குது. இடம் பற்றாக்குறையாக இருக்குது. எல்லாத்தையும் பிரித்து போட்டோம்னா தான் கொஞ்சம் இடம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். இங்கே பாருங்கள், திறந்து விட்டோடனே கச்சன்னு எல்லாம் எப்படி போகுதுன்ட்டு. இந்த சைடெலாம் ப்ரைமர் அடித்தாச்சு. அந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரைமர் அடிக்கலை. குட்டிக ஆடுக எல்லாத்தையும் வெளியில் திறந்து விட்டுட்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சோம். இன்றைக்கி அந்த ஷெட்டுக்கு மாற்றிட்டு இதனோட வேலையும் முடிக்கணும். இன்னும் இந்த 2 ரூமுக்கு பார்த்திங்கன்னா கேட் ரெடி பண்ணணும். பழைய கேட்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு புது கேட் ரெடி பண்ணணும். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு கோழி ரூமுக்குள்ளே வந்தேன். நண்பர் ஒருத்தர் முயல் கேட்டிருந்தார், விற்பனைக்காக இருக்கா அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த நடுக்கூண்டில் இருக்கிற முயல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மேல் மாதிரி தெரிஞ்சுது. மற்ற 2ம் குட்டியாக இருக்கிறனால கரெக்டாக தெரியல. அதனால் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். அதை இதுலேயும் நீங்களும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அட்டாச் பண்ணேன். நம்ம எடுத்துகிட்டு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 2 மாதம் இருக்கும். கரெக்டான டேட் தெரியல. நல்லா வளர்ந்துருச்சு. நல்லா ஆக்டிவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு வேறு கூண்டு நம்ம ரெடி பண்ணணும். இப்போதைக்கு இந்த கூண்டில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தர் மாடு காலைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ரெகுலராக நம்மக்கிட்ட தான் காலைக்கு கொண்டு வருவாங்க. காராம்பசு காலைக்கு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சின்ன காராம்பசு காலையை விட்டுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் இல்லை, எனக்கு பெரிய காராம்பசு காலை தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரின்னு இதிலே சேர்த்து விட்டாச்சு. நம்ம காராம்பஸ் காளைக்கு பார்த்திங்கன்னா பெருசுக்கே 2 பல்லு தான். சின்ன காளை இன்னும் பல்லு போடல. அதுவும் மாடு முதிக்குது. ஒரு 2 மாட்டுக்கு தான் விட்ருக்குறோம். கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்குங்கிறனால ஹீட்டாக இருக்குன்ட்டு ஒரு கழுவி விட்டோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாட்டை காட்டுக்கு பிடிச்சிட்டு போனோம். 2 மயிலம் மாட்டையும் வண்டியில் பூட்டியாச்சு. மற்றதெல்லாம் பின்னாடி கட்டியிருக்கு. தென்னை மரத்துக்குள்ளே புல்லு ஃபஸ்ட்டு வளராமல் இருந்துச்சு. சரி வளரலேன்ட்டு கொண்டு போய் கட்டாமல் இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்திக்கிச்சு. அதனால் சுத்தமாக மேய மாட்டேங்குது. ஓரளவுக்கு மேய்ஞ்சிருது. இந்த டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா தீவனம் இல்லாத டைமில் புல்லு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மாடு மேயும். இது கொஞ்சம் முத்தலாக இருக்கிறனாலையா இல்லை கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்குது காடு. மேலெல்லாம் ஈரம் தெரியல. நம்ம கம்பி அடித்தோம்னா நல்லா ஆழமாக சல்லுன்னு இறங்குது. அதனால் அந்த ஈரவாசம் இருக்கிறனாலே என்னென்னு தெரியல, ஒழுங்காக மேய மாட்டேங்குது. கம்மங்காட்டிலெல்லாம் கட்டினோம்னா மண் மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு வாய் கட்டுற வரைக்கும் சுத்தமாக மேய்ஞ்சிரும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தீவன புல்லெல்லாம் அறுத்து வச்சுருந்தாங்க. மத்தியானமாக கொண்டு போய் ஒரு 3 சம புல்லு காட்டில் இருக்கிற அந்த கன்றுக்குட்டிகளுக்கெல்லாம் போட்டு வந்தேன். காலையில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வைக்கப்புல் போட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு டைம் போய் ஒரு 3 செம தீவன புல் கொண்டு போய் போட்டு வந்துடுவோம். அதுக்கு அடுத்தது சாயங்காலமாக பார்த்திங்கன்னா மறுபடியும் வைக்க புல். அவ்வளோதான் என்னோடய வேலையை. தண்ணி உள்ளேயே தொட்டி இருக்குது. அது பாட்டு குடிச்சிக்கும். வெறும் தண்டு கொஞ்சம் ரொம்ப முத்தி இருக்கிறது மட்டும்தான் வேஸ்ட் பண்ணுமே தவிர ஒரு 90% எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். அரைச்சி போடணுங்கிறதே கிடையாது. அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்ருது. அது எருமை கண்ணுங்க அந்த மீதி இருக்கிறது எல்லாத்தையும் மென்று முழுங்கிடுது. மத்தியானம் பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கடியில் போய் எல்லாம் நிழலுக்கு நின்றுக்கும். இங்கெல்லாம் மொட்டை வெயில். அந்த கிணத்தை திட்டுக்கிட்டு போச்சுன்னா ஒரு 3 மரம் இருக்குது, வேப்ப மரம். அங்கே போய் நிழலுக்கு நின்றுக்கும். வெளியில் இருக்கிற காலக்கன்று 2க்கும் பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கடியில் போட்டோம்னா இதுகளும் இந்த இடத்துக்கு தீவனம் சாப்பிட்டு அப்படியே படுத்துக்கும். இந்த வெய்ய காலம் முடிய வரைக்கும் கொஞ்சம் சிரமந்தான். இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. தென்னை மரத்து நிழல் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற கன்றுக்குட்டிக்கெல்லாம் போய் அந்த மரத்துக்கடியில் மட்டும்தான் நின்று ஆகணும். டிராக்டரில் எடுத்து வச்சு கொண்டு போட்டுருவோம். 3 செம நம்ம வண்டியில் கொண்டு வரனா கஷ்டம். அதனால் டிராக்டரில் கொண்டு உள்ளே அங்கங்கே
போட்டு விட்டோம்னா சுத்தமாக சாப்பிட்ரும். அதுக்கப்புறமா அண்ணன் வந்து கோழி குஞ்சு வந்து நம்மக்கிட்ட புக்கிங் பண்ணியிருந்தார். அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருந்தார். அது எல்லாத்தையும் பேக் பண்ணோம். ஒவ்வொரு பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 அந்த மாதிரி போட்டோம். வெளியில் அனுப்புகிறதும் அதே மாதிரி தான் 10 இல்லாட்டி 12 அந்த மாதிரி போட்டு அனுப்புவோம். பாக்ஸ் எல்லாம் நீட்டாக ஹோல்ஸ் எல்லாம் போட்டு சேஃப்டியாக பேக் பண்ணி அவருக்கு கொடுத்தாச்சு. நம்ம ரோகிணேஷ் வந்திருந்தார். ரோகிணேஷ் கபீர் 2 பேரும் வந்து பேக் பண்ணாங்க. நான் சிக்ஸ் பிடிச்சி எல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அண்ணனே வந்து குட்டி வந்து கேட்டிருந்தார். கெடா குட்டி முதலே புக் பண்ணி வச்சுருந்தார். பொட்டை குட்டி வளர்ப்புக்காக நிறுத்தி வச்சுருந்தேன். இருந்தாலும் ஒரு குட்டி கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்டிருந்தார். சரி, அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காருன்ட்டு அவருக்கு ஒரு பொட்டைக்குட்டி ஒரு கெடா குட்டி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பொட்டைக்குட்டி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொடுக்குறதுக்கு இல்லை. ஜூலையில் தான் வந்து இருக்கும். ஆனால் எதுலேயுமே வந்து பேட்ச் இருக்காது, ஒயிட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலமாக போய் மாடெல்லாம் பிடிச்சிட்டு வரக்காக காட்டுக்கு போயிருந்தேன். அதே மாதிரி மயில மாடு 2டையுமே வண்டியில் ஓட்டிகிட்டு வந்தேன். இந்த காளை தான் வந்து நம்மகிட்ட இருக்கிற செவலக்காளை. நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, செவலக்காளை நம்மக்கிட்ட எங்கே இருக்குது, புதுசாக வாங்கியிருக்குதா அப்படிங்கிற மாதிரி. புதுசெல்லாம் நம்ம எதுவுமே வாங்கலை. நம்மக்கிட்ட இருக்கிற கன்றுக்குட்டியை தான் இப்போ மாடு முதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து இப்போ ஒரு 17-18 மாதம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. மாடு முதிக்க ஆரம்பிச்சுனாவே கன்றுக்குட்டி இன்னும் கொஞ்சம் நீளமாகும். அப்படிங்கிறனால சின்ன கிடாரியாக தலைச்சங்கிடாரி வர்றதுக்கு அந்த செவலக்காலையை விட்றோம். பெரிய மாடுகளுக்கெலாம் விட்றதில்ல. இப்போ தான் வந்து ஒரு 2 மாடு மிதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கட்டுத்தறிக்கு வந்தாச்சு. சாயந்தரம் நேரம் நம்ம காசர்கோடு மாடு வந்து கன்றுக்குட்டிக்கு வந்து பால் விட்றதுக்காக கிட்ட விட்டுருந்தோம். இப்போ பால் வத்துற கண்டிஷன் ஆயிடுச்சு. அதனால் காலையில் வந்து நம்ம கறக்கிறதில்ல. சாயந்தரம் நேரம் மட்டும் கன்றுக்குட்டிக்கு விட்டுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து பால் மறக்கடிக்கணும். ஒட்டுக்காக நம்ம வந்து பால் விடாமல் விட்டுட்டோம்னா மடியில் பால் கட்டிச்சுன்னா அடுத்த ஈத்து வந்து காம்பில் பால் வராது. ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு வந்து டெய்லியும் சாயங்காலம் விடணும். அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்புறம் 2-3 நாளுக்கு ஒரு டைம் அந்த மாதிரி விட்டு பால் வத்தடிச்சிட்டோம்னா மடியும் குறைஞ்சிரும், எந்த தொல்லையும் வராது அடுத்த ஈத்து. கன்றுக்குட்டியும் பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் வந்துருச்சு. வந்தப்போ கூட சின்னதாக இருந்தது, இப்போ நல்லா உடம்பு பிடிச்சிருச்சு. கன்று போட்ட மாடெல்லாம் கீழ் வயலில் இருக்கும், பால் இல்லாதது மட்டும்தான் மேல் வயலில் இருக்கும். சாயந்தரம் பால் கறந்துட்டு எப்பவும் போல் கன்றுக்குட்டியெல்லாம் சும்மா அவுத்து விட்ருவோம். கொஞ்ச நேரம் நல்லா ஓடியாந்துட்டு விளாண்டுட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து கன்றுக்குட்டிக்கும் நல்லா ஜீரணமாகும், க்ரோத் நல்லாயிருக்கும். கால் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வீக்கமும் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இன்னும் சுத்தமாக வீக்கம் குறையல, இன்னும் கொஞ்சம் வீக்கம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் இந்த கேட்டெல்லாம் வந்து நேற்று வந்து புதுசாக ரெடி பண்ணது. இதுக்கெல்லாம் வந்து ப்ரைமர் அடித்து இதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும். இதிலெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்காமல் இருந்துச்சு பக்கத்து கூண்டெல்லாம், அதுக்கெல்லாம் ஃபுல்லாமே பெயிண்ட் அடித்தாச்சு. குட்டிகளெல்லாம் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஆடு இதெல்லாமே கொஞ்சம் எல்லாம் மாற்றி விட்ருக்குறோம். மாற்றி விட்டதெல்லாம் கொஞ்சம் இடிச்சுக்குது. அது செட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். தலைச்சேரி வந்து அந்த கிராஸுகளோடு இருந்துச்சு, தலைச்சேரி போயர் கிராஸ் ஆடுகளோடு இருந்துச்சு. இப்போ வந்து தலைச்சேரி கூடவே போட்டதுனால கொஞ்சம் இடிச்சுக்குது. இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா அதுவுமே செட் ஆகிக்கும், ஒன்றும் தொந்தரவு இருக்காது. நம்ம உட்கார்றதுக்கு இந்த சேர் மாதிரி அடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக பண்ணியாச்சு. உட்கார்றதுக்கு நீட்டாக இருக்குது. நம்ம புது ஷெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆடுக்கு தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு நம்ம கம்பி அந்த பைப் செட் பண்ணியிருந்தோம். 2 ஆடு 3 ஆடு ஒட்டுக்கா தலை விட்டுக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா எங்கேயாவது மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நடுவில் வச்ச பைப்பெல்லாம் எடுத்துடலான்ட்டு இருக்கிறேன். குட்டிகள்லாம் உள்ளே விட்டோம்னா வெளியே தாண்டி ஒடியாந்துடுது, ஒரு சிலது இடிச்சுக்குது. அதனால தான் அது வச்சோம். இருந்தாலும் அது நமக்கு கொஞ்சம் செட் ஆகலை. அதுக்கப்புறம் கோழி ஷெட்டுக்கு உள்ளே போனேன். போன வாரம் குஞ்சு பொரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கோழிகளெல்லாம் வந்து வெளி மேய்ச்சலில் திறந்து விட்டாச்சு. ஒரு காடை மட்டும் இங்கே தப்பிச்சு வெளியே ஓடியாந்துருச்சு. இந்த சித்துக்கோழியில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா போன வாரம் குஞ்சு பொரிச்சிருந்தது. அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் ஷெட்டுக்குள்ளேயே, ஃப்ரீயாக அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா இப்போ குஞ்சு பொரித்து ஒரு 2 நாள் தான் ஆகிருக்கு. இதுக்கு வந்து ஒரு 10 நாளுக்கு கூண்டுக்குள்ளே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் திறந்து விடணும். வெளியிலனா நம்ம ரூம்குள்ளேயே. அந்த முயலை வந்து நைட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் அந்த கடைசியில் இருந்ததையும் தூக்கி நான் சென்டரில் போட்டேன். ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஃபீடு வைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், அதுகளுக்கும் நல்லா ஃபீடு கிடைக்கும். அதுக்கப்புறம் அடக்கோழி வந்து குஞ்சு பொரிக்கிற டேட் ஆயிடுச்சு, அதை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போனேன். திறந்து பார்த்தேன், குஞ்சு பொரிச்சிருச்சு. இதுக்கு வந்து இன்றைக்கி தீனி தண்ணி நம்ம வைக்க வேண்டியதில்லை, நாளைக்கு வந்து இறக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா தீனி தண்ணி வச்சா போதும். இது வந்து சித்துக்கோழியில் நம்ம பெருஞ்சாதி கோழினோட முட்டையை அடை வச்சோம், நல்லா குஞ்சு பொரிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா போன வாரத்தில் அதுக்கு முன்னாடி வாரம் அந்த மாதிரி வந்து வெளியில் விட்ட சிக்ஸு. இது பாருங்களேன் க்ரோத் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. என்ன தான் நம்ம வந்து கோழித்தீவனம் வச்சோம்னாலும் கோழித்தீவனம், அரிசி, கம்பு இது எல்லாமே கலந்து வச்சு பச்சை மேய்ஞ்சினாவே கோழியை வந்து க்ரோத் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மேல் வயலுக்கு வந்தேன், மாடெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து இதில் எல்லாம் இடத்த மாற்றி நம்ம கட்டணும். இது ஒரே இடத்துல கட்டி எல்லா இடத்துக்கும் நல்லா சாணி போட்டு குப்பை ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு டைம் நம்ம சேடை கட்டி தண்ணி பாய்ச்சதுக்கப்புறம் சோளம் ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று விதைச்சி விட்டோம்னா நல்லா வரும். இந்த டைம் வந்து சோளம் விதைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். சோளமா இல்லை கம்பா ஏதோ ஒன்று. இன்னும் 2 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா மழையெல்லாம் இருக்காது, அப்போ தீவனத்துக்கு வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். கடுத்தரையிட்டே இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம அறுத்து போட்டுக்கலாம். மாடுகள்லாம் கூட போய் காட்டில் இருக்கிற கம்பெல்லாம் மேய்ஞ்சிக்குது. கட்டுத்தரையிலே கட்டி வைக்கிற நம்ம காளைகள் 2 குதிரைக்கு இதுக்கெல்லாம் வந்து இங்கே பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா கம்மந்தட்டு இல்லாட்டி சோளத்தட்டு ஏதோ ஒன்று விதைச்சி நம்ம அறுத்து போட்டுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அது இல்லாமல் இன்னும் சைட்லேயும் நம்ம இடம் வச்சுருக்குறோம் மாடுகள்லாம் வந்து கட்டுறதுக்காக, அங்கெல்லாம் விதைக்கல. காய்கறி செடி பார்க்கலான்ட்டு வந்தேன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் காய் அறுத்தோம், அதனால் காய் எதுவும் இல்லை. கத்திரிக்காய் வந்து இன்னும் நல்லா காய் பிடிக்கல, இப்போ தான் பூ பிடிச்சிருக்கு. காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம கம்பல்சரி பார்க்கணும். இப்போதைக்கு பீக்கங்காய் தான் நமக்கு கிடைக்கிது. பீக்கங்காய் வந்து ஒரு 2-3 நாளுக்கு ஒரு டைம் வந்து காய் இருக்குது, நம்ம அறுத்துக்கிறோம், வீட்டுக்காக யூஸ் ஆகுது. சீசன் டைமில் வர்ற மாதிரி இப்போ காய் வரல, கம்மியாக தான் வருது. காலை வழக்கம் போல் என்னை பார்த்ததையும் புசு புசுன்ட்டு இருக்குது. காராம்பஸ் காலை எப்பவும் போல் ஃப்ரீயாக ஜாலியாக அது பாட்டுக்கு நிற்கும், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. கன்றுக்குட்டிகள்லாம் வந்து காலையிலையும் அதே மாதிரி பால் கறந்துட்டு ஃப்ரீயாக தான் விட்டுருப்போம். அதுகளெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாட்டை வந்து காட்டுக்கு கொண்டு போகணும். அந்த கால் ப்ராப்ளமாக இருக்கிற மயிலக்கன்று வந்து முன்னையெல்லாம் கட்டாமையே ஃப்ரீயாக தான் விட்டுருந்தோம், ஆனால் இப்போலாம் வந்து கட்டிடுறோம். எனி டைம் அது பால் குடிச்சிட்டே இருந்துச்சுன்னா மடியில் பால் சிறந்துக்குது, நம்ம போய் பால் கறக்க போகும்போது மாடு நிற்க மாட்டேங்குது. அதனால் கன்றுக்குட்டி கட்டி வச்சிட்டோம்னா நம்ம பால் கறக்கும்போது மட்டும் அவுத்து விட்டோம்னா அப்போ மாடு கம்முன்னு நிற்கும், கன்றுக்குட்டி நல்லா வயிறமாக பால் குடிச்சிக்குது. இந்த கன்றுக்குட்டி நம்ம கைத்தை அவுத்து விட்டோம்னா கைக்கு சிக்க மாட்டேங்குதுங்கிறனால கைத்தோடு தான் அவுத்து விட்றது. காலக்கண்ணுனாவே இப்படி தான், கொஞ்சம் சுறுசுறுப்பாக அங்கேயும் இங்கேயும் குதிச்சுட்டு கைக்கு சிக்காமல் ராவடி பண்ணிட்டு தான் இருக்கும். பெருசாகும்போது அதனோட மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா அதுவே சரியாயிடும், நம்ம அவுக்க பிடிக்க நம்ம கூட நல்லா பழகிக்கும். மயிலக்காலை சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ஃபோர்ஸாகவே தான் நிற்கும் எப்போ பார்த்தாலும். மற்ற மாடுகள்லாம் காட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக தண்ணி காமிச்சு கொண்டு போய் வண்டியில் கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எல்லா மாடுமே கட்டியாச்சு, இன்னும் ஒரு மயில மாடு மட்டும் வரணும். கடைசியாக கன்று போட்டு நம்ம பழைய மயில மாடு, அதுவும் காராம்பசு மாடு தான் இன்றைக்கி வண்டிக்கு போகுது. எல்லாத்தையும் மாற்றி மாற்றி நம்ம ஓட்டினோம்னா தான் அதனோட பழக்கம் அப்படியே இருக்கும். இப்போவே நம்ம 2 மாதமாக வண்டி பூட்டாமல் விட்டதையும் வண்டியில் வந்து நிற்கிறதுக்கு அப்படியே ஜாலியாக வந்து நிற்கிது, பொறுப்பாக வந்து நிற்க மாட்டேங்குது. இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வண்டியிலேயே ஓட்டிகிட்டு இருக்கிறனால வந்து வண்டி பூட்டுறதுக்கு கரெக்டாக நின்றுக்குது. இப்போவுமே வந்து நம்ம மாற்றி பூட்டினோம் அப்படின்னோம்னா போகிறதுக்கு அப்படியே யோசிச்சுட்டு பொறுமையாக போகும், நின்று. இப்போ லெஃப்ட்டில் போடுற மாடு லெஃப்ட்டில், ரைட்டில் போடுற மாடு ரைட்டில், அந்த மாதிரி போச்சுன்னா அந்தனோட இடத்துல டக்குன்னு போய் நிற்கும். நம்ம அப்பப்போ மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு இருக்கிறனால கொஞ்சம் நின்று பொறுமையாக தான் போய் வண்டிக்கு முட்டும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா காராம்பஸ் காலை வந்து சைடில் வண்டியில் கட்டிட்டு போனோம்னா கொஞ்சம் குறும் பண்ணிச்சு, அதாவது திடீர்னு நின்றுக்கும், வேறு வண்டியை பார்த்துச்சுன்னா பயப்படும், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ ஒரு வாரமாக போக ஆரம்பித்ததையும் அப்படியே நார்மல் ஆகிக்கிச்சு. எப்பவும் போல் எல்லா மாடுகளும் எப்படி போகுதோ அந்த மாதிரி அமைதியாக போய்க்குது வந்துக்குது, அதனால் எந்த தொந்தரவும் கிடையாது. மாடெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம்
நாய்களெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். இதுக்கெல்லாமே இனிமேல் வந்து எனி டைம் கிட்ட தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். வெய்ய காலம் அதிகமாக ஹீட் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில நாய் வந்து மயங்கிடும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து பக்கத்தில் ரெகுலராக வச்சுருக்கணும். சாப்பாடு வந்து எப்பவும் போல் ஒரு வேளை தான் நம்ம போடுவோம், 2 வேளையெல்லாம் போட மாட்டோம். அதே சமயம் தண்ணி பக்கத்தில் வசதி இருந்துச்சு அப்படின்னா நாய் கட்டிக்கிற இடத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டு வச்சோம்னா கூலிங்காக நல்லாயிருக்கும். மயிலக்கன்று பார்த்திங்கன்னா அந்த கால் கம்ப்ளைண்ட்டான கன்று, கழுத்தில் வந்து கயிறு போட்டாச்சு. வழக்கமாக வந்து காலில் தான் நம்ம கயிறு போட்டு வச்சுருப்போம். ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் கழுத்தில் போடுவோம். இதுக்கு வந்து ஒரே நாள் தான் நம்ம காலில் கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் காலில் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு நம்ம காலில் கட்டவே இல்லை, கயிறே கட்டலை. இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி இழுத்துட்டு ஆடிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பழகிருச்சு. 2 கன்றுக்குட்டியும் பக்கத்தில் கட்டியிருக்கு. இளங்கண்ணெல்லாம் நம்ம வந்து மரத்துக்கடியில் கட்டியிருந்தோம்னா மத்தியானம் வந்து வெயிலில் கீது இருக்கா என்னன்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். இங்கே வந்து 4 பக்கம் தென்னை மரம் இருக்குது அப்படிங்கிறனால ஏதோ ஒரு சைடாவது நமக்கு நிழல் கம்பல்சரி வந்துடும். அதனால் நமக்கு கவலை இல்லை. கன்றுக்குட்டிகள் எல்லாமே மாடு கன்று எல்லாமே வந்து வெயில்லையும் இருக்கணும், நிழல்லையும் இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில்லையும் இருக்கக்கூடாது, முழுக்க நிழல்லையும் இருக்கக்கூடாது. குதிரைக்கு பார்த்திங்கன்னா மேதினி கலக்கி வச்சோம், தவிடெல்லாம் போட்டு. அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்குது. நாளுக்கு நாள் வந்து நல்லா ஷைனிங் ஆயிடுச்சு. அந்த பெருமுடியெல்லாம் கொட்டி நல்லா கிளியராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தலைச்சேரி ஆடு ஒன்று வந்து ஹீட்டில் இருந்துச்சு. அதை வந்து விநாயகா கோட் ஃபார்ம்லேயே கொண்டு போய் நமக்கு பிடிச்ச அந்த ஸ்ரீகடாயிலேயே சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே கொண்டு போயிருந்தேன். ஃபீமேல் குட்டியெல்லாம் போட்டுச்சுன்னா நம்ம ப்ரீடிங்காக நிறுத்தணும் அப்படிங்கிறனால எனக்கு வந்து அங்கே இருக்கிறதுல ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்ரீகடாங்கிறது. இதுக்கு வந்து ஒரு 10 வயசு இருக்கும். போன தடவையே 9 வயசுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 டைம் கொண்டு வந்து சேர்த்துறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆடு கொண்டு வந்தோம், அதுக்கப்புறம் இது ஒரு ஆடு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம சசி அண்ணன் அவங்க ரிலேஷன் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தார். அவங்க சிக்ஸ் வேணும்ன்ட்டு ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாங்க. அவரும் கூட வந்திருந்தார். அவரையே பெட்டி தூக்க விட்டாச்சு. சிக்ஸ் எல்லாம் டெலிவரி கொடுத்தாச்சு. அடுத்த பேட்ச் சிக்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடைசியில் கொடுக்குறதுக்கான சிக்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய சிக்ஸு. இது வந்து இந்த மாதம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி டெலிவரி கொடுக்குறதுக்காக இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி.